வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் கேர்லேருந்து பாலா. நம்ம வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் மிஷினரி எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆப்செட்டுக்கு முன்னாடி ஒரு மிஷின் இருக்குது. ஒவ்வொரு இன்னொன்றுமா ஒவ்வொரு ஆப்செட் கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனியோட பிராண்ட் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். முன்னாடி ஆப்செட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து இதுவும் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் தான் ஓடிட்டு இருந்து. இப்போ வந்து இது வந்து ஃபாயில் பிரிண்ட் இப்போ ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஹெடல்பர்க் சிலிண்டர். ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆப்செட்டுக்கு முன்னாடியான மிஷின். இது ஆப்செட் வரதுக்கு முன்னாடி பிரிண்டிங் எல்லாம் ரன்னிங் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல தான் ரோலர் செட் எல்லாமே இருந்தது. இதில் பிளாக் லெட்டர்ஸு ஃபாண்ட் இதில் வச்சு ஃபீடிங் விட்டு பிரிண்டிங் ஆகிற மிஷின் இது. இன்னைக்கும் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. இது வந்து இப்போ ஃபாயில் பிரிண்டிங் ஓடிட்டு இருக்கு. ஃபாயில் இந்த மிஷின் இப்போ என்ன யூஸ் ஓடிட்டு இருக்குன்னா ஃபாயில் பிரிண்டிங்கு, ஆட்டோமேட்டிக் பஞ்சிங்கு, எம்போஸு, இந்த மாதிரி ஜாப்பும் இதில் ஓடிட்டு இருக்கு. ஹெடல்பர்க் கம்பெனியோடது. ஹெடல்பர்க் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கம்பெனி. ஒரு 300 வருஷமும் அந்த கம்பெனி இருக்குது. பிரிண்டிங் ஃபீல்டில் அவங்க மிஷினரி உருவாக்குன ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே இருக்கிறாங்க. இந்த உடன்பர்க் இதனை மிஷின் உருவாக்குனவர் அவர் கூட உள்ள கம்பெனி இது. சரி, அந்த காலத்துலேருந்து இருந்த கம்பெனி. இன்னைக்கும் இந்த மிஷின்லாம் உருவாக்கி 100 வருஷம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இது ரன்னிங்கில் இருக்குது. நம்ம ஏரியாவில் இருக்குது, இந்தியாவிலே ரன்னிங்கில் இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்னைக்கு இருக்கிறதுன்னா ஃபைல் பிரிண்டிங் மட்டும் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஏரியாவில் எம்போஸு பஞ்சிங் ஓடிட்டு இருக்கு பாருங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு மிஷின் இருக்கு. அது நம்ம நாளைக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்க. அது வந்து சின்ன சைஸ். இது அந்த சைஸ் வரையை பிரிச்சதுல இது பெரிய சைஸ் வந்தது. 15-20 மேல சைஸ்ல இதில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பிளாட்டன் ஒன்று இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13-18, 10-15 சைஸ் எல்லாம் அதில் ஓடுற மாதிரி எல்லாம் ஒரே கம்பெனியோட தான், ஹெடல்பர்க்கோட பிராண்ட் தான். சரிங்களா? அந்த 13-18க்கு மேலே உள்ள சைஸ் எல்லாம் இதில் ஓடுற மாதிரி. இதில் வந்து டபுள் டெம்மி வரைக்கும் இருக்குது. 28-40 வரைக்கும் இந்த மிஷினோட சைஸ் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு 4-5 சைஸ் உண்டு. அதே மாதிரி அந்த பிளாட்டன் சைஸ் இருக்குது. அந்த வீடியோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.